என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா. என்னோடு கூட 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் என்னோடு எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 யோவான் எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சில நாட்களாக அப்பம் என்கின்ற ஒரு தலைப்பிலே தான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். நான் உங்களுக்கு வேதத்திலே ஏறக்குறைய ஒரு 5 விதமான அப்பங்களை பற்றினதான காரியங்களை நாம் கவனித்து வருகின்றோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல பஸ்கா அல்லது புளிப்பில்லாத ஒரு அப்பம் என்பதையும், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்பதையும், அது மாத்திரம் அல்லாதபடிக்கு சமூகத்து அப்பம் என்று சொல்லப்படுகிற அப்பத்தை பற்றியும், இப்படி ஒவ்வொரு அப்பங்களாய் நாம் கவனித்து வருகிறோம். அதிலே கிதியோனுடைய வாழ்க்கையிலே உருண்டு வந்த அப்பம் என்று சொல்லி, வார்கோதுமையின் அப்பம் என்று சொல்லி அந்த தலைப்பிலே சில நாட்களாய் கவனித்து வந்தோம். நான் உங்களுக்கு அதை பற்றி ஏற்கனவே சொன்னதை ஒரு 5 நிமிஷம் ஞாபகப்படுத்தி இன்றைக்குரிய முக்கியமான ஒரு பகுதியை மாத்திரம் நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அப்பம் என்ன செய்தது என்று சொன்னால், அது பாளையத்திலே உருண்டு வந்து மீதியானியருடைய கூடாரங்களை கவிழ்த்து போட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த உருண்டு வருகிற அப்பம் எதற்காக நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் சத்துருக்களையும் பெரிய சேனைகளாய் இருந்தாலும் இந்த உலகத்திலே அவைகளை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற திருவிருந்து என்று சொல்லப்படுகிற அப்பம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் கவிழ்த்து போட்ட ஒரு மகா உன்னதமான ஒரு அப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அன்றைக்கு அந்த அப்பம் உருண்டு வந்தது. அந்த அப்பத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே எடுத்து, இது என்னுடைய சரீரம், இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது அந்த அப்பத்தை நம்முடைய கரத்திலே வாங்கி நாம் அதை பயபக்தியோடு புசிக்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறதை தான் இந்த இடத்துல தேவன் அடையாளப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், இந்த அப்பமானது நமக்கு விரோதமாயிருக்கிற ராஜ்யங்கள் எவைகளாய் இருந்தாலும், நமக்கு விரோதமாய் இருக்கிற அரசாளுகைகள் எவைகளாய் இருந்தாலும், அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை தேவன் அழிக்க வல்லவர் என்பதற்காக அடையாளத்திற்காய் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் எவர்களுக்கு மன்னியாதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொன்னார். அப்படியானால் ஒரு மன்னிப்பையும் மன்னிப்பு அற்ற சூழ்நிலையும், அல்லது ஒரு பரலோகத்தையும் ஒரு நரகத்தையும் நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் எதை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்பதை பரலோகம் தீர்மானித்திருக்கிறது. அந்த தீர்மானத்திற்கு விரோதமாய் நம்மிடத்திலே போராடுகிற எவைகளாய் இருந்தாலும் தேவன் அவைகளை அழிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அழிக்க வல்லவராய் இருக்கிறவர் என்பதை குறித்து இந்த உருண்டு வந்த அப்பத்தை பற்றி தான் நாம் கவனித்து வந்தோம். ஆனால் இந்த விரோதமான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு காலங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு ராஜ்யங்கள் ராஜாக்கள் என்று அநேகர் தேவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தவர்கள் உண்டு. நம்ம யாத்திரையாகமத்தில் வாசிக்கின்ற அந்த எகிப்து ராஜாவிலிருந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே ரோம அரசாங்கத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற காலங்கள் வரையிலும் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாய் செயல்படுகின்ற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் வேதம் இந்த அப்பத்தை நமக்கு எந்த விதத்தில் உணர்த்துகிறது என்று சொன்னால், நீங்கள் ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் பார்த்து அவர்களுக்கு நேராய் போராடி அவர்களுக்கு நேராய் ஜெயம் எடுக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கு முன்பாக ஜெயத்தை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டிய ஒரு எதிரி இருக்கிறான், ஒரு பகைஞர் இருக்கிறான். யார் என்று சொன்னால், நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா.
இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி யோவான் இந்த நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்து வருவான் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த அந்தி கிறிஸ்து என்பவன் வருவான் என்றல்ல, அவன் இப்பொழுதே இருக்கிறான். இப்பொழுதே இருக்கிறான் என்றால் எங்கே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இதே யோவான் சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்து ஒரு ஆவியாய் கிரியை செய்கிறான். ஆவிக்குரிய மண்டலங்களை தாக்குவதற்கும் ஆவிக்குரிய காரியங்களை நம்மிலிருந்து எடுப்பதற்கும் அவன் ஆவியாய் மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிறான். அப்படியானால் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று சொல்லப்படுவது நமக்குள்ளே நம்மிலே செயல்படாதபடிக்கு நாம் இந்த ஆவியை எப்படி விளங்கி கொள்ளுவது, நாம் இந்த ஆவியை எப்படி புரிந்து கொள்வது, இதை நம்முடைய வாழ்க்கையிலே சரியாய் கவனிக்க வேண்டிய விதங்கள் என்ன என்பதை மாத்திரம்தான் நாம் இந்த நாட்களிலே கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன். நான் உங்களுக்கு சொன்னேன், திருத்துவத்தை பற்றினதான காரியத்தை நாம் கடந்த நாட்களிலே கவனித்தோம். இந்த திருத்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லப்படுகிற இந்த திருத்துவத்தை யார் மறுதலிக்கிறார்களோ, இயேசுவை தெய்வம் அல்ல என்று சொல்லுவதோ, அல்லது பிதாவை தேவன் என்று இல்லை என்று சொல்லுவதோ, அல்லது பரிசுத்தாவியை தேவன் அல்ல என்று சொல்லுவதோ, இந்த 3 பேரிலே, இந்த 3 நபர்களிலே யாரை யார் மறுதலிக்கிறார்களோ அந்த மறுதலிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து என்று யோவான் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் தெய்வத்துவத்தையும் தெய்வ தன்மைகளையும் புரிந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தேவன் 3 பேர் அல்ல, 3 செயல்கள். 3 செயல்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 பேரும் தேவன். தேவன் ஒருவரே. ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே வேதாகமத்திலே நாம் புரிந்து கொள்வதற்காய் அவர்கள் செயல்பட்ட விதங்கள் எப்படி என்று சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிதாவானவர் குமாரனா இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லும் பொழுது உடனே நமக்கு இன்னொரு கேள்வி எழும்போம். என்னன்னா, பிதா இங்கே வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கிற பிதாவினுடைய வேலை யார் செய்தா? அவர் தான் இங்கே வந்துட்டாரே, அப்புறம் எப்படி அவர் செய்வார்? அப்படின்னா நம்ம மனுஷீகத்தில் யோசிக்கிறோம். இப்போ நான் என் வீட்டில் இருக்கிறேன், என் வீட்டில் என் பிள்ளைகள் என்னை அப்பா என்று கூப்பிடுகிறார்கள், நான் அந்த வீட்டிற்கு ஒரு தகப்பனாக இருக்கிறேன். இப்போ நான் என் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அந்த வீட்டில் நான் அந்த பிள்ளை, நான் எல்லா பிள்ளைகளை போல் நான் ஒரு பிள்ளை. இங்கே தகப்பனாக இருந்தேன், அங்கே குமாரனாக இருக்கேன். சரீர பிரகாரமாய் சொல்லுகிறேன், நான் இங்கே இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கலாம், 2 இடத்துலையும் நான் இருக்க முடியாது. ஆனால் தேவன் எங்கும் வியாபித்து இருக்கிறவர். அந்த தெய்வத்துவத்தை நம்ம இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படின்னு பேசணும்னா தெய்வத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். தெய்வத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இயேசுவாய் இந்த உலகத்தில் வந்தவர் தான் பிதாவாய் இருக்கிறார். இந்த பிதா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், செயல்பாடுகள், ஆதீனங்கள், இது எல்லாம் பிதாவினிடத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த ஆதீனத்தில் இருக்கிற காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு சரீரத்திற்குள்ளே வந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல பேசும் பொழுது அந்த ஆதீனத்தை நான் நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லாம அந்த பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு அப்படி பேசினார். அப்பதான் நமக்கு புரியும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவங்க வந்தாங்க, அவங்க வந்து அதை பண்ணாங்க, அதை பண்ணும்பொழுது இது நடந்தது, ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஆதீனம்னு சொன்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது. அது அங்க அப்ப எழுதி வச்சிருக்கு, அதை நிறைவேற்றும்படியாய் வந்தேன். அங்கே அது இருக்கிறது, அது நிறைவேற்றும்படியாய் வந்தேன். அங்கே அப்படி இருக்கிறது, அதுதான் நிறைவேற்றும்படி. அங்கே அதுனா எது? அது நமக்கு புரியணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிதா எனக்கு சொன்னவைகளை செய்யும்படியாய் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? பிதாவாய் இருக்கிறவர் குமாரனாய் வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை அவரே நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு போனதுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த திருத்துவத்தை மறுதலிக்கும்படியாய் வருகிற எந்த காரியமாய் இருந்தாலும் அவைகள் அந்தி கிறிஸ்து. இப்ப அந்தி கிறிஸ்துன்றதை நம்ம வெளியில விட்டுருவோம்.
சரிங்களா? வெளியில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகத்தை ஆளும்படியாய் ஒரு அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவன் இந்த உலகத்தை ஆளுவான். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்களை கொன்று விடுவான். அப்படிப்பட்ட ஒரு அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். ஆனால் அவன் வரும் பொழுது நாம் ஆண்டவரிடத்துல போய் விடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அந்தி கிறிஸ்து என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், விட்டுருங்க. தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை, தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோதான் இருக்குது அப்படின்றதுனால. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்து வருகிற காலங்களிலே ஆண்டவரை நான் விடமாட்டேன், ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பேன் அப்படின்றதெல்லாம் கதெல்லாம் அந்த நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை கொண்டு போய் விட்ட பின்பு உங்களையும் என்னையும் பிதாவானவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த 7 வருஷம் யூதர்களுடைய காலங்கள், யூதர்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பற்றி தான் எழுதப்பட்டிருக்குதே ஒழிய, புறஜாதியாராய் சொல்லப்படுகிற நம்முடைய காலங்கள் எல்லாம் இயேசுவினுடைய ரகசிய வருகையோடு முடிஞ்சு போயிடுச்சு. அவரோட நம்ம போயிடும், மனவாட்டியாயிரும், அவ்வளோதான். அதற்கு பின்பு என்ன நடக்கும்ன்றத ஒரு தெய்வீக சாயல்ல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் படிப்பதோ தெரிந்து கொள்வதோ நமக்கு தவறு கிடையாது. ஏனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி விழுந்தோன்னா தண்ணி ஆழம் இருக்கும், முழுகிருவோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் கரெக்டாக வந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், புத்திருக்குள்ள விழுந்துருவோம்ல. ஒரு கிடங்கு இருக்குது, பள்ளம் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாதான் நம்ம வேகத்தை குறைச்சி நிற்போம். இல்லைன்னா வேகமாக போய் எங்கேயாவது விழுந்துருவோம்ல. விழக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லப்பட்டது. நீங்கள் எது வரையிலும் நிற்க வேண்டும், எப்படி நிற்க வேண்டும் என்று சொல்வது தான் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு அந்தி கிறிஸ்து வருவான் என்பதை விட்டுவிடுங்கள். ஒரு அந்தி கிறிஸ்து இருக்கிறான் என்பதை யோசிக்காதிருங்கள். அந்தி கிறிஸ்து இருக்கிறான்னு உடனே நமக்கு என்ன தோணும்? நம்ம பக்கத்தில் இருக்கும் அந்தி கிறிஸ்தோ இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரும் பொழுது கிறிஸ்தவர்களெல்லாம் பிடிப்பானா? எப்படி பிடிப்பான்? இந்தந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு பிடிப்பான். அதை ஈஸியாக எப்படி பிடிக்க முடியும்? நேராக நம்ம சபைக்கு வந்தாங்கன்னா, நம்ம சபையில் ஒரு லிஸ்ட் இருக்குது, எல்லாருடைய அட்ரஸும் அழகாக லிஸ்ட்டு மாட்டிக்கும். யார் நம்மளை காமிச்சு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த காலத்திலே நாம் விழுந்து விடாதபடிக்கு அதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கரத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு படிப்பித்து கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்தி கிறிஸ்து வெளியிலே இருக்கிறான், பக்கத்தில் இருக்கிறான் என்று சொல்லுவதை மறந்துவிட்டு, நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆவி கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நம்மில் நாமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு உணர்த்து வைக்கின்ற காரியம். அப்படியானால் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று சொல்லப்படுவதை நமக்குள்ளே எப்படி அறிந்து கொள்ளலாம், நமக்குள்ளே எப்படி புரிந்து கொள்ளலாம்? நான் உங்களுக்கு ஒரு 2 காரியத்தை மாற்ற இன்றைக்கு நான் உதாரணத்திற்காக நான் வைக்கிறேன். நாம் போக போக இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கவனிப்போம். நீங்கள் அங்கே எங்கே உங்களுடைய சிந்தனை விட்டுறாதீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த காரியங்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் மனது திறக்கப்பட, கண்ணை திறந்து 4 பேரை பார்த்தோம், இதில் யாரு திருடன், யாரு அந்தி கிறிஸ்து அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு, யாருக்குள்ளே அவைகள் கிரியை செய்கிறது என்பதை விட்டுவிட்டு நமக்குள்ளே அப்படிப்பட்ட கிரியை இருக்குதான்றதான் நம்ம பார்க்கணும். அப்போ அதை சரியாய் விளங்கி கொள்ள வேண்டுமானால் நான் ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற இந்த திருத்துவம் எழுத்தின் பிரகாரமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனம் ஒற்றுமை என்பதற்கு அடையாளம். அவர்கள் ஒன்றாயிருக்கிறவர்கள். அப்ப அந்த ஒன்றாய்னு சொன்னா, நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்லுகிறேன், ஒரு மனமாய் இருத்தல். நல்லா கவனிங்க, நீங்க ஆதியிலிருந்தே நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோ அல்லது தேவனாகிய கர்த்தரோ இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் சென்று இன்றைக்கு வரையிலும் அவர் செய்கிற ஒரு வேலை என்னவென்று சொன்னால், எந்த மனுஷனையும் எந்த காரியத்தையும் தனிமையாய் செய்வதற்கல்ல, அவர்களை ஒருமுகப்படுத்துகிறவராகவே அவர்களை வளர்த்து வந்தார். நீங்கள் ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27, 28 வசனங்கள்ல ஆண்டவர் ஆதாமை படைத்து விட்டு அவர் சொன்னார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு ஏவாளை உண்டாக்கின பின்பு அவர்கள் 2 பேரையும்
ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கணும்னு ஆசீர்வதிக்கல, ஏவாளை ஆசீர்வதித்த பின்பு அவர்கள் இருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அவர்களை அவர் ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தை வருகிறது. நீங்கள் பல்லுக்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதன் தனிமையா இருக்கும்போது அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்ற, என் கூடவே நீ இருந்துக்கோ. ஆனால் அவனை அடுத்தபடி என்ன பண்றார்னா, வளர்க்கும்படியாய் உருவாக்கும்படியாய் நினைக்கிறார். ஏவாளை உண்டாக்கி 2 பேராய் ஒரு மனமாய் இருங்கள் என்று சொன்னார். ஆனா நீங்க பாருங்களேன், அவங்க ஒரு மனமா தான் இருந்தாங்க, ஒற்றுமையா தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே பாவம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேர்ல யாராயிலும் ஒருத்தர் பிரிச்சு தனியா கொண்டு போய் பேச ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்ட்டு அன்றைக்கு நம்ம வேதத்துல வாசிக்கிறபடி அந்த சர்ப்பம் அழைச்சி 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த சர்ப்பம் பாருங்க, ஆதாமை விட்டுருச்சு. ஏவாளை ஆதாமினிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்காக மெதுவா, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் படைச்சாரு, ஆதாம் ஏவாளை உருவாக்கினாரு, இவங்க 2 பேர் இருந்தாங்க, ஒரு நாள் சர்ப்பம் அவங்கள பார்த்து பேசிச்சு, இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இது ஒரு நாள்ல நடந்த கதை இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த ஆதாம் ஏவாள் இருக்காங்க பாருங்க, போகும்போது வரும்பொழுது அவங்க பேசும் பொழுது இது எல்லாம் அந்த சர்ப்பம் நல்லா கவனிச்சு 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 மெதுவா அந்த ஏவாள் கிட்ட பேச ஆரம்பிச்சு 2 பேரும் ஒன்னா இருக்கிறத அழகா எப்படி பிரிக்கணுமோ பிரிச்சு கொண்டு வந்துதான் உலகத்திலே பாவத்தை கொண்டு வந்தது. இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. ஒற்றுமையிலிருந்து பிரிவினையை உண்டாக்குகிறது எது என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. நீங்க அதற்கு பின்பாக நோவாவுடைய காலங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நோவா பேழையிலே ஏறக்குறைய 8 பேர் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 8 பேர். நீங்க ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 4 அதிகாரத்தில் இந்த நோவாவையும் நோவானுடைய குடும்பத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நோவாவை நீதிமானாய் கண்டார், அப்படிதான் வருது. நோவா நீதிமானாய் இருந்தபடியினாலே அவன் குடும்பம் முழுவதுமாய் கர்த்தர் பாதுகாத்தார். அப்படின்னா ஒரு நீதிமானி நிமித்தமாய் குடும்பம் முழுவதுமாய் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நீதிமான் இருந்தா போதும், நம்ம குடும்பம் அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீ போய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். நீ போய் ஆண்டவரை ஆராதிங்க, நீ சர்ச்சுக்கு போ, நான் வீட்டில் படுத்து தூங்கிடுறேன். அந்த ஒரு மனம் பாருங்க, எல்லாரும் படகிலே ஏறினார்கள், எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே வந்தார்கள். 8 பேரும் பேழையை செய்தார்கள், 8 பேரும் பேழைக்குள் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. உலகமே அழிஞ்சதுங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாத்திட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை சுற்றில எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார்ன்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. என்ன நம்மளை சுற்றில் நடந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவர். அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த வியாதியெல்லாம் வந்துருச்சுன்னா சில சொல்றதெல்லாம் கேட்டால் பயமா இருக்கும். மெதுவாக ஏதாவது இது இது இந்த இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்களேன், அதுக்கு என்ன பண்றது, அவ்வளோதான் காலம் அப்படின்னுருவாங்க, பொசுக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒரு கட்டி இருக்குதுன்னு மாத்திரம் சொல்லுங்களேன், ஒரு கட்டி இருக்குதுன்னு மாத்திரம் சொல்லுங்க. எனக்கு கூட இந்த ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஒரு கொழுப்பு கட்டின்னு வாங்களேன் இருக்கு. அதுக்காக பாஸ்ட்டுக்கு கொழுப்பு இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, அது சிலருக்கு வருமா. நான் விசாரித்தேன் டாக்டர்கிட்ட, அவர் என்ன சொன்னார், அது எதுவும் பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது என்னன்னு பார்க்கலாம், இல்லாதது எதுக்கு வம்பு இழுக்கிறீங்க. இப்போ யாருக்கிட்டயா சொல்கிறேன், லைட்டாக இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே இந்த கனி என்ன சொல்லுவா, ஐயா முதல் பாருங்க கேன்சர் கட்டியாக இருக்க போது, செத்தே போயிடுவேன் நான். அது என்னவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அது ஏன் அது விடுறீங்க, அது 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 அப்படியே வளர்ந்து 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 வேற ஏதாவது வம்பு எடுத்துகிற போது ஏன் இப்பயே பார்த்துக்கோங்க அப்படி பேசலாம்ல. அது கேன்சர் கட்டியாக இருக்க போகுது அப்படின்னா என்ன ஆயிடுச்சு. நம்ம விசுவாசம்லாம் ஒவ்வொரு நாளும் தொடும்போது கேன்சர் கட்டிக்காக ஜெபிக்கிறேன், அது கேன்சரே கிடையாது.
இதுதான் உலகம். எதையாகிலும் ஒன்று சொல்லி எதாகிலும் ஒரு காரியத்தை நமக்குள்ள உருவாக்கி நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, நம்ம இருக்கிற நிலைப்பாடை மாத்துறது தான் உலகத்தினுடைய காரியம். நீங்க உலகத்தினுடைய காரியத்தை பார்க்காதீங்க, இந்த குடும்பத்தை பாருங்களேன். அவர்கள் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டார்களாம். அல்லேலூயா. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன தெரியுங்களா? 3 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டவனாய் மாறினான். அவனுக்குள்ளே கிரியை செய்த ஒரு ஆவி பாருங்க. தன் தகப்பன் இருந்த நிலை சரியில்லை என்பதை அறிந்தவுடனே அதை சரி செய்வதை விட்டுவிட்டு அதை பற்றி அவன் வெளியிலே போய் பேசினானா. அந்தி கிறிஸ்தாவி துக்குன்னு இதுல ஐயோ, நம்ம கூட சில காரியங்களை தேவையில்லாம பேசிட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தினா அதை சரி பண்ணிக்கங்க. மற்றவர்களை பற்றியோ, அடுத்த குடும்பத்தை பற்றியோ, அடுத்த விசுவாசிகளை பற்றியோ, அடுத்த சபையை பற்றியோ, அடுத்த காரியங்களை பற்றியோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை எனக்கு தேவையா இருக்கலாம். ஏன்னா நான் பாஸ்டா இருக்கிறதுனால உங்களை பற்றி நிறைய விஷயங்களை நான் பேசி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். என்னிடத்துல தேவன் கொடுக்கப்பட்டதை நான் எப்படி சரி பண்ணணுன்றது என் வேலை. நான் அதை செய்து தான் ஆகணும். ஆனால் உங்கள் வேலை அது கிடையாது. அப்போ சில நேரங்களிலே நாம் அதை அவதூறு என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது அவதூறு இல்லை. நோவா படுத்திருந்த விதமானது அவனுடைய பிள்ளைக்கு அவதூறாய் சொல்லுவதற்கு வழி இருந்தது. ஆனால் தேவன் அதை அவதூறு என்று சொல்லவில்லை. ஏன்னா நோவாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க. உலகத்தில் இந்த திராட்சை பழம்லாம் ஃபர்மெண்டேஷன் ஆகும், புளிப்புத்தன்மை உண்டாகும், போதை உண்டாகும் அப்படின்றது நோவாவுக்கு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் பூமியில் மழை வரல. மழை வந்தது, அது மாறுச்சு, அது அவருக்கு தெரியல. குடிச்சவருக்கு படுத்துட்டாரு. ஆண்டவர் அதை பார்த்த உடனே இந்த நோவாக்கு இது ஏன்பா இது, நான் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சாதாரணமாக தான் பேசியிருப்பார் ஆண்டவர். ஆனால் அதை வெளியிலே போய் சொன்ன அவனுடைய மகன், வேதம் சொல்லுகிறது, கானான் சபிக்கப்பட்டவனாய். அவன் அல்ல, காமனுடைய பிள்ளை கானான். நான் நேற்றைய தினத்தில் கூட நான் சொன்னேன். அதனால தான் இன்னைக்கு சில தேசங்கள்லாம் அடிமைத்தனத்திலேயே இருக்குது. வேலை செஞ்சு வேலைக்காரங்களாகவே இருக்கிற அடிமைத்தனம் எதுனா காமனுடைய வம்சம். நம்ம இந்தியா, ஜப்பான், சைனா இதெல்லாம் காமனுடைய வம்சத்துக்கு வந்தது தான். அதனால தான் நம்ம உழைக்கிறோம் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்றுத்தையும் காணலை, ஒன்றுத்தையும் சம்பாதிச்ச மாதிரி தெரியலை. காரணம் என்னன்னா, அது அன்னைக்கு காமுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன், கிறிஸ்துவின் நிமித்தமாய் கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காக சாபமாகி அங்கிருந்து வந்த சாபத்தை அவர் தீர்த்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இதற்கு அடுத்தது ஆபிரகாமினுடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 75வது வயதிலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராள் மாத்திரமல்ல, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்களேன். முதல் புருஷன் மனைவி, அடுத்தது புருஷன் மனைவி பிள்ளைகள், அடுத்த ஸ்டெப்பு ஆபிரகாம் வர்றாரு. புருஷன் மனைவி குடும்பம் என்று இல்லாமல் உறவினர்கள், தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவையும் அழைத்து கொண்டு போகிறார். அடுத்த ஸ்டெப்பாக அந்த யூனிட்டி பெருகுது, அந்த ஒற்றுமை பெருகிறது. இவர்கள் ஒற்றுமையாய் இருந்தார்கள், ஒற்றுமையாய் வளர்ந்தார்கள், ஒற்றுமையாய் தேசத்தை புறப்பட்டு போனார்கள். ஆனால் போகிற வழியிலே பாருங்க, அங்கேயும் ஒரு அந்தி கிறிஸ்து ஆவி செயல்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களோடு போனால் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. ஆகையினாலே எது நமக்கு நல்ல நிலைமை கிடைக்கும் என்று தானே அதை தெரிந்து கொண்டு அவர்கள் இடத்தை விட்டு போனாராம். லோத்து. நீங்க அந்த 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசிங்க, எடுத்து வாசிங்க. 13:10. அப்பொழுது யோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, இவருடைய கண்களினாலே பார்த்து அது தேவனுடைய தோட்டத்தை ஏதேனை போல, எகிப்திலே இருக்கிற ஒரு செழிப்பை போல அது செழுமையா இருக்கிறது என்கின்ற தன்னுடைய கண்களினால் பார்க்கின்ற ஒரு ஆசை. அதை எப்படி சொல்லலாம், பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு ஒரு மனசு அவருடைய கண்களை.
அது கூட வேதத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிதான். ஆபிரகாமோடவே இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருப்பார். அவங்க மனைவியும் இருந்திருக்கும், அவங்க பிள்ளைங்களும் இருந்திருப்பாங்க. இந்த லோத்து மூலமாக 2 சந்ததி வந்துதான். ஒன்று சொல்லுங்க, அமோன், இன்னொன்று மோவாப். சரிங்களா? அம்மோன், மோவாப் என்று சொல்லப்படுகிற தேவன் விரும்பாத 2 சந்ததி வந்ததுக்கு காரணம் யாருன்னா லோத்து. ஏன் இந்த சந்ததிகள் உருவானது அப்படின்னு சொன்னா, லோத்து கண்ட காட்சியினாலே உருவான பாவம் இது. அப்படியானால் ஒரு நல்ல ஒற்றுமையா இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஒற்றுமையிலிருந்து ஒரு பிரிவு வருகிறது. அந்த ஒற்றுமையை குலைக்கும்படியான ஒரு கிரியை வருகிறது. நீங்கள் இதையும் தாண்டி இன்னொரு பகுதி கூட சொல்லுகிறேன். நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த இடத்திலும் நெகேமியாவை பற்றினதான ஒரு மனதுள்ள ஒரு செய்கையை பற்றி சொல்லப்படுகிறது. வாசிங்க. நான் சில மனிதரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டும்படியாய் எழும்பி வருகிறார். இந்த நெகேமியா வரும் பொழுது அலங்கத்தை கட்டுவதற்கு அவர் தனியாய் செய்யவில்லை. வேதம் சொல்லு, ஒரு சிலரை அவரோடு கூட அழைத்து கொண்டு தேவனுடைய வேலையை செய்வதற்காக நெகேமியா ஒரு மனதோடு கூட இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு போனாராம். ஆனால் இந்த ஒரு மனதிற்குள்ளே இவைகளை கலைக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது, சன்பலா, தொபியா என்று சொல்லப்படுகிறவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இவர்கள் வேலை செய்யக்கூடாதபடிக்கு அவர்கள் வேலைகளை வெசனப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஒரு மனமாய் இருக்கிற காரியங்கள் என்று வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார். அப்போ நீங்க சபை என்று சொன்னாலே, புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொன்னாலே ஆரம்பமே என்ன தெரியுங்களா? ஒரு மனம், ஒற்றுமையாய் ஓரிடத்திலே கூடுதல். இந்த ஒரு மனதிற்கு விரோதமாய் கிரியை செய்கிற அல்லது இந்த ஒரு மனதை விரோதிக்கும்படியாய் எழும்புகிற எந்த காரியமாய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அது நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, இந்த குடும்பத்தில் கூட சில நேரங்களில் குடும்பங்களுக்குள்ளே சிலர் கலகம் பண்ணுவார்கள், சிலர் கலகம் பண்ணுவாங்க, சண்டையை உண்டாக்குவாங்க. புருஷன் மனைவிக்குள்ளே சிலர் சண்டையை உருவாக்குவாங்க. நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே சிலர் பிரச்சனைகளை உண்டாக்கும்படியாய் பேசுவார்கள். அப்போ ஒரு மனமாய் இருக்கிற ஒரு குடும்பத்தை பிரிக்கும்படியாய் பேசுகிற ஆவி அந்தி கிறிஸ்தன் ஆவி. ஒருவேளை அது சபையில் அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் வீட்டுக்கு போனோன்னு வேற வேலை செய்யும். இதை தான் சபை புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தில் நிரம்புறவங்க எல்லாம் ஆவிக்குரிய நினச்சிடாதீங்க. ஜெபிக்கிறவங்க எல்லாரும் ஜெப வீரர் நினச்சிடாதீங்க. தேவனை தேடுறவங்க எல்லாரும் ஆண்டவருடையவர்கள் நினச்சிடாதீங்க. ஆண்டவருடையவர்களாக இருக்கிறவர்களை கெடுப்பது தான் பிசாசனுடைய வேலை. அவர்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து 12 சீஷரை தெரிந்து கொண்டார். அந்த 12ல் ஒருத்தன் எப்படி இருந்தானா? சொல்லுங்க, ஒருத்தன் எப்படி இருந்தான்? ஒருத்தன், இப்போ நான் கேட்குறேன், நான் சொன்னால் நீங்கள் கோச்சிக்குவீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாச்சே, கூப்பிடும் போதே தெரியாதா? இயேசு கிறிஸ்து பேசும்போதே தெரியாதா இவன் பிசாசு ஆயிடுவான்ட்டு? பிசாசம் ஆனவனுக்கு பாருங்களேன், ஆண்டவர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காரா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் நல்ல ஐடியா தான். நான் கூட யோசிக்கிறேன், யார் யாரெல்லாம் ரொம்ப ஓவராக சபைக்கு எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்துடணும் சபையில், செய்யுங்கன்ட்டு. அப்போ தான் நாண்டுக்கிட்டு சாக முடியும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறார், நம்ம கவனிங்க, ஆவி வித்தியாசமாகக்கூடாது, ஒரு மனமாக போகுது, இந்த ஒரு மனதில் எதுவும் கலகம் வரக்கூடாது, இந்த ஒரு மனதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் உண்டாக்கக்கூடாது, தப்பு வைக்க வேண்டிய வேலையை தான் செய்யணுமே ஒழிய எதிலையாகிலும் அவர்கள் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேலையை செய்யக்கூடாது.
நல்லா கவனிங்க. குடும்பமாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே கிறிஸ்தவர்களை நம்பிடாதீங்க, எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைங்க நம்பிடாதீங்க, எதையும் ஆண்டவருக்குரியதுன்னு நம்பிடாதீங்க, சகலத்தையும் சோதித்து அறிந்து வேதத்தின்படி அதை உணர்ந்து பின்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சோதிங்க, நீங்க கவனிங்க, நீங்க அதை சரி செய்து கொள்ளுங்க. அதற்காக தான் ஆண்டவர் சொல்றார், மற்றவர்களை பற்றின காரியத்தை பேசாதீங்க, நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி, ஒரு 10 நிமிஷம் இருக்கு, 10 மணி ஆகிறதுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். திருவிருந்துக்குள்ளே நாம் போகலாம். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் காலங்களிலே நடந்த இன்னொரு சம்பவத்தை கூட நான் வாசிக்கும் பொழுது, அது ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு அடையாளமாய் நமக்கு முன்மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். அதுலேயே நான் இன்னொரு காரியத்தை, நாம் அடிக்கடி கவனித்த காரியத்தை இன்றைக்கு இந்த வசனத்திற்கு ஏற்றதை போல நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்க. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினாராம். எப்படி என்றால், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். சரிங்களா? பாஷைகளை நிறைய வித்தியாசம் இருக்குது. வெவ்வேறு பாஷைன்னு ஒரு இடத்துல இருக்கும், பற்பல பாஷைன்னு இருக்கு, நவமான பாஷைன்னு இருக்கு, அந்நிய பாஷைன்னு இருக்கு. இப்படி வெவ்வேறு வார்த்தைகள் அதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. எனக்கு சமயம் கிடைக்குமானா அல்லது ஏதாவது பைபிள் ஸ்டடியில் வருமானா நான் உங்களுக்கு இந்த இவைகள் எல்லாம் எந்தெந்த டெர்மினாலஜி நமக்கு குறிக்குது. இப்போ நான் கேட்குறவங்களை, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நல்லா கர்த்தருக்குள் மகிழ்ந்து பேசுனீங்க. என்ன பாஷை பேசுனீங்க? நான் உங்களுக்கு 4 பாஷை சொன்னேன். ஒன்று, இங்கே என்ன வருது? வெவ்வேறு பாஷை. 2வது பற்பல பாஷை. 3வது நவமான பாஷை. 4வது அந்நிய பாஷை. இந்த 4 பாஷையில நீங்கள் எதை பேசுனீங்க? இதைத்தான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுகிறவன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல கடவன். நீ என்ன பாஷை பேசுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷனை சொல்லலை, அது என்ன மொழின்றதை கேட்கல, நீங்க பேசுறீங்களே அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, அர்த்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்கல்ல. என்ன பேசுறேன்னு தெரியாமலே அர்த்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க, புரிஞ்சு பேசுங்க அப்படின்வாங்க. அதை போல அந்நிய பாஷை பேசுறோம். இந்த 4 பாஷையில இன்னைக்கு நீங்க என்ன பாஷை பேசுனீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். கவனிங்க, இதுல வெவ்வேறு பாஷைகளை பேசினார்களா? இந்த வெவ்வேறு பாஷைகளை குறித்து அங்கே வந்த மற்றவர்கள், அதாவது 9வது வசனத்திலிருந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் மற்ற மொழியை மற்ற நாடுகளை சார்ந்தவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மனசுல வரணுமே, ஒரு கேள்வி மனசுல வரணும். இவங்கெல்லாம் இங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, பேசும்பொழுது மற்றவங்கெல்லாம் அதை கேட்டுட்டு வந்தாங்களாம். எப்படி வந்தாங்க? எப்படி அவங்க கேட்டுட்டு வந்தாங்க? அந்த காலத்துல மைக்கும் கிடையாதுல்ல. இப்போ மைக்கிலே இல்லை நான் பேசுறேன். நான் அந்நிய பாஷை பேசும்போது வெளியில இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க? பாஸ்டர் இன்னும் மந்திரம் போடுறாரு. ஒரு காலத்துல அப்படித்தானே சொல்லுவாங்க, மந்திரம் போடுறாங்க அப்படின்னுவாங்க. அதனால இந்த அவுட்ரீச் போகும்போது அந்நிய பாஷைலாம் பேச மாட்டோம். நாங்கள் அந்நிய பாஷைலாம் பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதோ மந்திரம் போடுறோன்றது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டைரக்ஷன் திரும்பிடும். இவங்க ஏதோ மந்திரம் போட்டு நம்மளை இழுக்கிறாங்கப்பா அப்படின்னுருவாங்க. அதனால சோத்திரம் இயேசுவே ஆண்டவரே அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் அன்றைக்கு தேவாலயத்திற்கு பலி செலுத்தும்படியாய் வந்தவங்கலாம் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் இந்த மேல் வீடுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறீங்க இல்லைங்களா? நல்லா கவனிங்க, மேல் வீடுன்னு வாசிக்கணும் இல்லைங்களா? இந்த மேல் வீடுன்னு சொன்னால் டக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்க. இந்த அபிஷேகம் பெற்றது மேல் வீடு. இதுக்கு முன்னால் இந்த மேல் வீடு ஏதாவது ஞாபகம் இருக்குதுங்களா? பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு ஆசரித்த இடம் எதுன்னு சொன்னால் மேல் வீடு. அந்த வீடு யாருடைய வீடாக இருந்தது?
மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு எனப்பட்ட யோவானுடைய வீடு அது. பர்னபாவினுடைய அக்காவினுடைய வீடு. சரிங்களா? மார்க்கு எனப்பட்ட யோவான் தான் அன்றைக்கு தண்ணீர் குடத்தை தூக்கிட்டு போனாரு. அவருடைய வீடு தான் மேல் வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்த மேல் வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்தார். அந்த மேல் வீட்டிற்கு தான் 1ஆம் அதிகாரத்தில் எல்லோரும் வந்தார்கள். அந்த மேல் வீட்டில் தான் எல்லோருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? மார்க்கு சுவிசேஷத்தை மறந்துடாதீங்க. மார்க்கு சுவிசேஷம் எழுதில மார்க்கு எனப்பட்ட யோவான். இந்த மார்க்கை வச்சு தான் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை வந்தது. பர்னபா கூட்டுன்னு போகணுன்னாரு, பவுல் வேண்டான்னாரு. ஏன் பர்னபா கூட்டுன்னு போகணுன்னு சொன்னார்னா, பர்னபாவுடைய அக்கா மகன் அவர். சரிங்களா? அதற்கு பின்பு மார்க் பர்னபாவோடு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஊழியம் நல்லா பிரசித்தமானது. கடைசி காலத்தில் வேணான்னு சொன்னார் பாரு பவுல். அவர் சொல்றாரு, நீ வரும்பொழுது அந்த மார்க்கையும் உன்னோடு கூட்டி கொண்டு வா, அவன் எனக்கு மிகுந்த அந்த மார்க்கு தான் இது. இந்த மார்க்கு எனப்படுகிற யோவானுடைய வீட்டிலே மேல் வீட்டிலே இது நடக்கிறது என்று சொன்னால் சரித்திரத்தில் இதற்கு ஒரு அடையாளம் வருகிறது. என்ன அடையாளம்னு சொன்னா, நீங்க இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லப்படுறவங்க இருக்காங்க இல்லைங்களா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என சொல்லப்படுகிற பிதாக்களுடைய வரிசையிலே வந்த தாவீது எனப்பட்ட தாவீது ராஜாவினுடைய அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை பாதுகாக்கும்படியாய் அங்கே குடியிருந்த ஒரு குடும்பம் தான் இந்த மார்க் எனப்பட்ட யோவானுடைய குடும்பம். கீழே தாவீதினுடைய கல்லறை உண்டு, மேலே அவர்கள் வீடு இருந்தார்களாம். ஏனென்றால் இந்த கல்லறையை பாதுகாப்பதற்காக ராஜாக்களும் மற்ற ராஜ்யங்களும் வரும் பொழுது அவர்கள் அநேக காரியங்களை அந்த நாட்களிலே அழிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குடும்பம் வம்சங்களாய் அங்கே தங்கி இருந்து அதை பாதுகாத்தார்களாம். அப்போ மேல் வீட்டுக்கு ஏன் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, கீழே தாவீதினுடைய எருசலேமுக்கு வருகிறவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், தாவீதினுடைய கல்லறையை பார்த்துட்டு போவாங்களாம். அந்த பழக்கம் இருந்தது. அப்படி அந்த கல்லறையை பார்க்கும்படியாய் வந்தவர்கள் அன்றைக்கு இயேசுவின் கல்லறைக்கு போய் சுவிசேஷத்தை பெற்றதை போல தாவீதினுடைய கல்லறைக்கு வரும்பொழுது ஒரு நாள் ஒரே சத்தமா இருக்குது. மேல என்ன சத்தம்னே தெரியல. கீழே இருக்கவங்களாம் பேசிக்கணும், மேல ஒரே சத்தமா இருக்கு, என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி சத்தத்தை கேட்டு மேலே போனவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது 3000 பேர். தாவீது கல்லறையை பார்க்க வந்தவங்களுக்கு கூட ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்குறாராம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா உயிரோடு இருக்கிற நம்ம பார்த்து யாராயிலும் ஒருத்தராவது ரட்சிக்கப்படணுன்ற வாஞ்சை நமக்கு கண்டிப்பா வரணும். ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திரபூர்வமாய் அதை வைத்திருக்கிறார், தம்முடைய சித்தத்தின்படியாய் வைத்திருக்கிறார். சரி, விஷயத்துக்கு வருவோமே. இவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தந்தொருளின வெவ்வேறு பாஷையின்படியாய் அவர்கள் பேசினார்களாம். இவர்கள் பேசின இந்த வெவ்வேறு பாஷைக்கு அங்கே கூடி வந்தவர்கள் கொடுத்த ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் 11வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். சுருக்கமாக சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்திகிறிஸ்து ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுவார்கள். தேவனுடைய மகத்துவத்தை பேசாம அதற்கு விரோதமான காரியங்கள் பேசுகிறது எல்லாமே வேதத்தின்படி அந்திகிறிஸ்து ஆவி. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? கடகடன் வேணா எழுதிக்கங்க. நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கன்னா, அனனியா சப்பீரால் பொய் பேசினார்களாம். பொய்யின் ஆவி என்பது அந்திகிறிஸ்துனுடைய ஆவி. நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் மேட்டிமையான பேச்சு என்று வருகிறது. மேட்டிமையான, அண்ணாள் பாட்டு பாடும் பொழுது பாடுறா, மேட்டிமையாய் பேசினவர்களுடைய நாவை கர்த்தர் அடக்கினார், அடக்குவார். அப்போ மேட்டிமையான பேச்சு என்பது அந்திகிறிஸ்துனுடைய ஆவி. நீங்கள் சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால் துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என்று வருகிறது. துரோக பேச்சு. அப்போ கூடவே இருந்து கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தரோடு கூடவே இருந்து கர்த்தரே காட்டி கொடுத்தான் ஒருத்தன், துரோகியாகிய
யூதாஸ். அப்போ துரோக பேச்சு, நீங்கள் எசேக்கியேல் 3:5 வசனத்தை வாசிப்பீர்களானால் விளங்காத ஒரு பேச்சு என்று வருகிறது. விளங்காத அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தைகள், சாத்தியமில்லாத ஒரு பேச்சு, அந்தி கிறிஸ்துவனுடைய பேச்சு. தானியேல் 7:11 பெருமையான பேச்சு என்று வருகிறது. தானியேல் 8:23 சூதான ஒரு பேச்சு. அப்படின்னா நல்லது பேசுற மாதிரியே கெட்டதை பேசுறது, கெட்ட வார்த்தைகளை அப்படியே நல்லதா பேசுற மாதிரி, நன்மையா பேசுற மாதிரி பேசுறது. சில நேரத்துல கோபம் வந்துருச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுவோம் இல்லைங்களா? என்னன்னா நம்ம கோபத்துல அவங்கள சரி பண்றோம். அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் ஈஸியா திட்டிடுவாங்க. அது வாயில ரோட்ல எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி ஈஸியா டக்குன்னு வந்துடும். கேட்டா அது கோபத்துல வந்துருச்சு. கோபத்தெல்லாம் வரல, உள்ள இருக்கிறதுனால வெளில வந்தது. உள்ள இருக்கிறதுனால திடீர்னு அப்படி தலை சுத்துது, மயக்கம் வருது, வாந்தி வருது. வாந்தி என்ன வரும்? தங்கம், வெள்ளி, பவளம் அதுவும் வரும். என்ன சாப்பிட்டோமோ அதானே வரும், என்ன இருக்குது அதானே வரும். அதே மாதிரி தான் கெட்ட வார்த்தை பேசுற உடனே அது பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், என்ன ஏன் பேச வைக்கிற அப்படின்னு வாங்க. பேச வைக்கிறேன் இல்லை, இருக்கிறதுனால நீ பேசுற. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் தெலுங்குல பேசு அப்படின்னு சொல்றேன், பேசுவீங்களா? நீங்க தெலுங்கு தெரிஞ்சா தானே பேச முடியும். பிரெஞ்சு மொழியில பேசுங்க அப்படின்னா பேச தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேச தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க, தெரியாது. பேசிட்டு அது என்ன வார்த்தை, அது என்ன அர்த்தம், அது என்ன எப்படி சொன்னா அது எல்லாம் தெரிஞ்சு தானே பேசுறோம். பாவம் பாவம். தானியேல் 11:32 சொல்லுகிறது இச்சகமான பேச்சு, இச்சக பேச்சு. மல்கியா 3:13 சொல்லுகிறது விரோதமான பேச்சுக்கள், விரோதமான பேச்சு. 1 கொரிந்தியர் 2:5 சொல்லுகிறது நய வசனிப்போடு பேசுகிற பேச்சு, நய வசனிப்பு. 1 தீமோத்தேயு 1:6 வீண் பேச்சு, வீண் பேச்சு பேசாதிருங்கள். பவுல் அடிக்கடியா தீமோத்தேயுக்கு சொல்லுகிறது வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அதுல இன்னொன்னு சொல்றார், சீர்கேடான கிளவிகள். கவனிங்க கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம எதை பேசுறோம்னா அவருடைய மகத்துவத்தை மாத்திரம் தான் பேசணும். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க, வேற ஏதாவது கேட்கணுமா? நம்ம வாயை திறந்து பேசினா மகத்துவத்தை தான் பேசணும். வீணானது எதையும் பேசாதீங்க, தேவையில்லாத எதையும் பேசாதீங்க, கிளவிகள் பேச்சா பேசாதீங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் எதையும் பேசாதீங்க. கூடுமானால் கூடுமானால் நம்முடைய சபையில ஒரு 2 வாசகம் இருக்கு. ஒண்ணு, ஒருவருக்கும் ஒருவர் விரோதமாய் பேசாது, அது யாவருக்கும் விரோதமாய் பேசாதீர்கள்னு எழுதியிருப்பேன் நான். ஈஸி தமிழ்ல அப்படி வரும். யாருக்கும் எந்த காரியத்தையும் பேசாதீங்க. நீங்க பேசினா அவருடைய மகத்துவத்தை பத்தி பேசுங்க. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நினைச்சு பாருங்க, எவ்வளவு காரியம் ஆண்டவர் செய்திருக்காரு. அதை பேசுங்க, அதை பேசுங்க. ஆனா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்னன்னா, இந்த நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அப்படின்ட்டு இல்ல, நீதிமொழிகள் இருக்கும். திருட்டு தண்ணீர் தித்திக்குமா? திருட்டு தண்ணீர் அப்படின்னா திருட்டுத்தனமாய் செய்கிற எந்த காரியமும் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதான் ஞானி சொல்றார். நேர்மையாய் செய்கிற எந்த காரியத்திலும் நமக்கு சில பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனா திருட்டுத்தனமாய் செய்கிற, தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிற எந்த காரியமும் நம்முடைய சரீரத்திற்கு நல்லா இருக்கும், ஆனால் என்றைக்காகில அது நம்முடைய ஆத்மாவை கெடுத்துரும். நான் 2 காரியங்களை சொல்லியிருக்கேன். அந்தி கிறிஸ்துன்னு சொன்னா, ஒன்று உருமனதற்கு விரோதமாய், மற்றொன்று மகத்துவத்தை தவிர்த்து, மகத்துவத்தை விட்டு வீணான காரியங்களை பேசுகிற காரியங்களை. அவருடைய மகத்துவத்தை மாத்திரம்தான் பேசணும். இதற்கு விரோதமா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் யோசித்து கொள்ளுங்க, அவைகளெல்லாம் அந்தி கிறிஸ்து. யோவான் சொன்னாரு, வரோன்னு நினைச்சே வராதில்ல, இருக்கு. எங்க இருக்கு? சுத்திலும் எங்கெங்கயோ பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. இன்றைக்கு திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னால அதான் செய்ய போறோம். ஆண்டவரே
இந்த இடத்துலயாகிலும் வீட்டுக்கு ஒரு மனம், சபையினோட ஒரு மனம், சகோதரத்துவத்துல ஒரு மனம், இந்த ஒரு மனம் வர்றதுக்கு விரோதமா எங்கேயாகில நான் பேசியிருந்தா இன்றைக்கு என்னை மன்னியோன்னு சொல்லி அந்த வாயினால மன்னிப்பு கேட்டு அதே வாயினால திருவிழந்து பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியம். நேற்று கூட பைபிள் ஜெபத்துல நான் சாயந்தரத்துல சொன்னேன், தேவையில்லாத அவதூறுகளை பேசுகிறது, அவதூறான காரியம். இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். சபையில இந்த சபையில என்ன, அந்த சபையில என்ன, இந்த வீட்டுல என்ன, அந்த வீட்டுல என்ன, இது என்ன, அது என்ன, இதெல்லாம் உங்க வேலையே கிடையாது. பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, சபைக்கு கரெக்டா டைமுக்கு வர்றதுக்கு நம்மளால முடியல. ஆனா பேசுற பேச்சு மாத்திரம் எடுத்துக்கோங்க, எங்க அப்பா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுங்க. பேசினா ஆண்டவரை பத்தி பேசுங்க, இல்லையா பேசாம இருங்க. எங்க ஐயா சொல்லுவார் அடிக்கடி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் 80% எங்க வருதுன்னா வாயில தான் வருது. வாயினால கெட்டு போறது, வாயினால. அப்ப நம்முடைய நாவை நம்ம அடக்கணும், நம்முடைய நாவை நம்ம காத்துக்கொள்ளணும். சங்கீதக்காரனாக தான் சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு உகந்தவைகளா ஏற்றவைகளா இருக்கட்டும். எதையோ நான் பேசுகிறது என்று அல்ல, உமக்கு பிரியமானது. முழங்கால் படிடுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.